வீடு வீடு மாதிரியே இருக்கு. ஏதோ சந்தக்கடை மாதிரி தான் குப்பையா கிடக்கு. இப்பதான் காலையில பெருக்கி வர எடுத்தேன். அதுக்குள்ள எவ்வளவு மண்ணை பாரு. 4 பேர் இருக்கிறதுக்கே இந்த லட்சணம். இந்த வீடை பெருக்கி போட்டு என் கையை உடைஞ்சிரும் போல. என்னத்த சொல்ல, இம்புட்டுனாலதான் இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வராம இருந்தா. அதனால எல்லாத்தையும் நாம இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடந்தோம். வந்த பிறகு நம்ம தலையெழுத்து. அப்பவும் நாம தான் எல்லாத்தையும் செய்யணும் போல. எங்க இருக்கா மகாராணி, என்ன பண்றான்னு தெரியல. அம்மா வீட்டுல 9 மணி வரை தூங்குன மாதிரி இங்க வந்து தூங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தூங்குறா போல. ஏ கனிமணி, அடியே கனிமணி, குடும்ப பொம்பளையா காலையில எழுந்தமா, குளிச்சமா, வீட்டுக்கு விளக்கேத்தனமா, மத்த வேலையை பார்த்தமா, மாமனார் மாமியாருக்கு எதுவும் செஞ்சு பட்டமா இல்லாம இழுத்து போத்துக்கிட்டு தூங்குறாள் அவன். வந்து என்ன 2 நாள் ஆயிடுச்சுல்ல, இன்னும் அவளை உட்கார வச்சுக்கிட்டு என்னால உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? எவ்வளவு கத்துற, யாராவது ஒரு ஆள் எட்டு பாக்குறாங்களா பாரு. இப்படியே விட்டா சரி வராது. இதுதான் சாக்குன்னு சொல்லி நம்ம தலையில ஏறி உட்காந்து மழை அரைச்சிருவாளவ. எப்பப்ப எப்படி கொடுக்கணுமோ அப்பப்ப கொடுத்துதான் வைக்கணும் அவளை. அடியே அடியே, என் அண்ணன் அவளுக்கு பந்தவளை எழுபட்டுச்சிருக்கே. வீடு வாசல்ல நல்லா சொகுசா அமைஞ்சதும் பிடிச்சது கூட தெரியாம தூக்கிக்கிட்டு இருக்கியா? என் மைனிக்காரி என்ன புள்ள பெத்து வளர்த்து வச்சிருக்கா? உன்னை என்ன பொட்ட பிள்ளை மாதிரியே வேலை செய்ய சொல்லி வளர்த்து வச்சிருக்கா? இதனால் வர ஊருக்குள்ள ஆம்பளை மாதிரி தானே சுத்திக்கிட்டு கிடந்தேன். இனி எல்லாத்தையும் நான் தான் கத்து கொடுக்கணும். எம்மா இப்ப என்னத்துக்கு காலையில இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? வாடா, நான் பெத்த மவனே கலை அரசா. வா வா வா, எங்க உன் பொண்டாட்டி கனி மொழி? பேர பாரு பேர, கண்ணு 2 நல்லா பள்ளம் தொடுன குழி மாதிரி இருக்கு. அவளுக்கு கனிமொழி, என் கனிமொழி. எம்மா, என் பொண்டாட்டி இப்ப என்னம்மா உனக்கு செஞ்சுட்டா? அவளுக்கு இப்படி எல்லாம் சொல்லுற? எம்மா சரியில்லம்மா, சரியில்லை. சேராத பொண்டாட்டிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றேன். இன்னும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஆத்தாவை அடியோட அடிச்சு துரத்துனாலும் துரத்து விட யாரும் கேட்க முடியாது. ஏலே நீயே சொல்லுடா. சரி, நம்ம ஆத்தாக்காரி பாவமாச்சே, ஒண்டியா கஷ்டப்படுவாளே, அவளுக்கு எதுவும் வேலை செஞ்சு கொடுக்கட்டும் நம்ம பொண்டாட்டின்னு கொஞ்சம் உனக்கு நினைப்பு இருக்கா? அப்படியெல்லாம் உனக்கு இருந்திருந்தா இவ்வளவு நேரம் தூங்குற உன் பொண்டாட்டியை உதச்சி எழுப்பியிருக்க மாட்டேன். நல்ல சொகுசா மெத்த கிடைச்சதும் மகாராணி தூங்குறாங்களா? எம்மா ஏமா பாவம், அவளே ராத்திரி முழுக்க நான் படுத்துன பாடுல தூங்காம கண்ணு முழிச்சுக்கிட்டு கிடந்திருக்கா. இப்பதான் ஏதோ அசந்து தூங்குறா, அதையும் நீ கத்தி கெடுத்து விட பாக்குறிய. என்னமா நீ? அப்படியா சாமியே, அப்படியா? உன் பொண்டாட்டி தூங்குறத நாங்க கத்தி கெடுக்கிறோமா? நான் வேணா உன் பொண்டாட்டிய மடியில போட்டு தாலாட்டு பாடி தூங்க வைக்கட்டுமா? அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது, நான் இருக்கேன். என்னடா நான் இருக்கேன் நரி இருக்கேன்ட்டு? போடா போய் அவளை கூப்பிட்டுக்கிட்டு வா. இந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஏம்மா இங்க பாரு, இன்னைக்கு சொல்றதுதான் உனக்கு. இந்த வீட்டுல என் பொண்டாட்டிய எந்த வேலையும் நீ செய்ய சொல்லக்கூடாது, புரியுதா? உன்னால செய்ய முடியலன்னா வேலைக்காரங்க வச்சுக்க. என் பொண்டாட்டி இந்த அதட்டுறது மிரட்டுறது அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுமா. ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன சீமையில இருந்து வந்த சிங்காரியா? சாணி பறிக்கிட்டு கடந்தால வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு சவடால் பேச்சு பேசுறியா? நான் உன்னைய பெத்த ஆத்தாடா, மறந்துடாத. எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஏமா அவளே இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லா வேலையும் எடுத்துப்பட்டு செய்ய சொல்ற. இப்படி இருந்தா அவ எப்படிமா என் கூட குடும்பம் நடத்துவா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியம்மா. வந்ததும் நம்ம மருமக வீட்டுக்கு வந்துட்டா மாமியாரோட தில்லங்கடி வேலையெல்லாம் காமிச்சிடணும்னு அப்படியே கத்திக்கிட்டு கிடக்குற, அதானே? அவளே என்னைய ஏத்துக்குவாளா ஏத்துக்க மாட்டாளான்னு முழிச்சுக்கிட்டு கிடக்குறேன். இதுல நீ வேறைய? என் பொண்டாட்டியே அவங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்தவ. அவ அங்க எப்படி இருந்தாலோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கணும், இருக்க வைப்பேன். வப்படா வப்ப, விளக்கு மத்தல 4 போடு போட்டா இருக்க வப்ப. அவளே எதுவும் செய்ய வந்தாலும் செய்யாதேன்னு சொல்லி கொடுப்ப போல. நல்ல புள்ள வந்து பிறந்திருக்கான் பாரு எனக்கு. ஏன் எங்களெல்லாம் எங்க ஆத்தா அப்பா என்ன செல்லமா வளர்க்காம வீடு வீடா போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்லி வளர்த்தாங்க? கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துட்டேன், அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும், புரியுதா? என்னமோ ஊர் உலகத்திலே இல்லாத பொண்ணை பிடிச்சிட்ட மாதிரி பேசுறான். இந்த கருவாச்சிக்கே இந்த குதிக்கிறானே, இவனுக்குலாம் வெளியூர்ல இருந்து பொண்ணு வந்ததுன்னா எப்பா இவனை கையால பிடிக்க முடியாது போலயா? ஏம்மா மீன் விட கத்திக்கிட்டே இருக்காதம்மா, அவ பாவம் எங்கேயாவது முடிச்சுக்க போறா. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இந்த வீட்டை தானே கூட்டணும், கூடு. வீடு யார் பெருக்குவா சொல்லு, யாரடா பெருக்குவா? ஐயோ கூடுமா, நான் வீட்டெல்லாம் நல்லா பெருக்கி வைக்கிறேன் போ. வீடு பெருக்கிறது மட்டும் கிடையாது மவனே, அந்த அடுப்படியில அள்ளி போட்டு வச்சிருக்கல்ல அந்த பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு அந்த பம்படிக்குள்ள 4 கூட துணி இருக்கு, அதை துவைச்சு முடி. அடுத்து என்ன வேலை செய்யணும்னு யோசிச்சு வச்சு சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஆத்தாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மண்டு கொடுடான்னு கொடுப்பானா? அடிச்சுக்கிட்டு சாவர நிலைமையில கடந்தா கூட இங்கே அது செத்து தொலைன்னு சொல்லிக்கிட்டு போற பையன் இன்னைக்கு பொண்டாட்டிக்காக வீடு பெருக்குவானா, வாச பெருக்குவானா, தண்ணி தூக்குவானா? பொண்டாட்டி வந்தது எல்லா பையிலும் மாறிடுவான்னு சொல்றதெல்லாம் நெசந்தான் போல. பாடி வா, நீயே உன் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டல, இன்னைக்கு உனக்கு என்ன பாடுபடுத்தி எடுக்கிறேன் பாரு. ஏலே என்னடா இன்னும் விளக்கமத்த வச்சு வேடிக்கை பாக்குற? பரபரன்னு பேருக்கு தள்ளிவிட்டே வா, அடுப்படிக்குள்ள சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் 1008 வேலை கிடக்கு. ஒரு வேளை சோறு சீக்கிரம் வரலன்னா என்ன பேச்சு பேசுவ? வீட்டுல என்ன வேலை செய்யற, ஏது வேலை செய்யற, என்ன பண்ற, ஏது பண்ற, 1008
பொண்டாட்டி வந்ததும் ஆட்டலைய தூக்கி எறிஞ்சு பேசுறியா நீ? உனக்கு படிக்கிறேன் இருடியே. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. சரி எதுவும் நான் செஞ்சு கொடுக்குறேன் சொல்லுமான்னு சொன்னேன். நம்ம அம்மா தானே, வேணாண்டா மவனே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சா ஒட்டுமொத்த வேலையும் நம்ம தலையில கட்டிக்கிட்டு போறாங்க. டே கலையரசா, கத்துக்கோ கத்துக்கோ. இனி தினமும் இதெல்லாம் நீ தான் செய்யணும். இதை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியல. ஏதோ ஒரு பக்கத்தை பிடிச்சி கூட்ட வேண்டியதேன். வெள்ளிக்கிழமை வீடியற் காலை வாசலில் கோலமிட்டேன், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நானே இனி கோலம் இடுவேன். ஏப்பா குனிஞ்சு பெருக்க முடியல, என்ன இடுப்ப வலி வலிக்குது. இந்த பொம்பளைங்கள்லாம் ஒயாம எப்படித்தான் பெருக்கி வாரி எடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வாய் வலிக்க சொல்லிட்டு போயிடுறோம், அந்த அங்க குப்பை இருக்கு இங்க குப்பை இருக்குன்னு. ஆனா அத எப்படி குனிஞ்சு நிமிந்து எடுக்கிறதுல போதும் போதுன்னு ஆயிடுதே. சொல்றதெல்லாம் ஈஸி தான் போல, செஞ்சு பார்த்ததான் தெரியுது அதோட கஷ்டம். அட இருமா நீ வேற. இப்படித்தானே எப்படியோ கட்டணும், இதை கொண்டு எப்படியோ எடுப்பாங்களே. சே, அப்பவே அம்மா சேலை கட்டி பழகுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட காதில் வாங்கல. சட்டப்பாவடியே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடந்துட்டோம். இப்பதான் இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு தெரியுது. இது இங்கே சுற்றி இங்கே எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ சொருவணும். என்னது இது? எந்த இடம் பார்த்தாலும் ஒரே காத்தோட்டமாக இருக்குது, எல்லாம் கலண்டு விழற மாதிரி இருக்குது. எப்படித்தான் இதை கட்டிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல நாள் முழுக்க. இந்த சேலையெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ, மரத்துக்கு புடவையை சுற்றின மாதிரி. இது கட்டுனாதான் பொண்ணுங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஐயோ கடவுளே. இதுவே நம்ம அம்மா இருந்திருந்தா நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையா? அம்மா சாலை எடுத்து கட்டி விடுமானா அப்படி நிற்க வச்சு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பி திருப்பி நல்ல நாளை பின்ன எடுத்து குத்தி விட்டுருவாங்க. இருக்கும்போது யார் அருமையும் தெரியாது. அப்பமே அம்மா சொல்லும், நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு போன பிறகு தாண்டி என்னைய பற்றி நினச்சி பார்ப்பேன்னு. அது போல தான் இருக்குது. எது செஞ்சாலும் அம்மா ஞாபகம் தான் வருது. அப்போலாம் அவங்க சொல்கிறத எதையுமே காதில் வாங்க மாட்டோம். ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது மட்டும்தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா? எம்மோ எப்படிமா, எப்படி இதெல்லாம்? மிஷினாவது பேட்டரி சரியில்லைன்னா வீணா போய் ஓடாம கிடக்கும். நீ அதை விட மோசமா வேலை செய்யறியே. உனக்கெல்லாம் ஒரு நாளும் ஓய்வு இல்லாமல்ல நாங்க வேலை கொடுக்குறோம். ஆனா ஒரு வேலையை எங்களால உருப்படியா செய்ய முடியலையே. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இப்பதான் தெரியுது. இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவு உழைக்கிறேன்னு எனக்கு இப்பதாம்மா தெரிஞ்சிருக்கு. இனி பாரு, ஒரு வேலை கூட என் பொண்டாட்டியை தொட விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். அப்படியே அவளை மகாராணி கணக்கா தாங்கறேன்னா இல்லையான்னு பாரு. அட பாவி பயல, அப்பவும் பொண்டாட்டிக்காரிக்கு தான் வேலை செஞ்சு கொடுப்பியாடா? ஆத்தாவை அம்போட விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டியே. என்னடா இப்படி எல்லாம் பேசுனா? நம்ம ஆத்தாக்காரி நம்மள ஏதோ பாவப்பட்டு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுவா. நம்ம பொண்டாட்டி கூட சோடி சேர்ந்துக்கிட்டு படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறியா? வெங்காயம் தக்காளி எடுத்துட்டு வரேன், வெட்டி கொடுத்துட்டு போ. என்னது வெங்காயம் தக்காளி வெட்டணுமா? எம்மோ இந்த கை ரெண்டும் இந்த ஊர்ல எத்தனை பேரை வெட்டி இருக்கு, அடிச்சிருக்கு, குத்தி இருக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆளை கடைசியில வெங்காயம் தக்காளி வெட்ட விட்டுட்டீங்களே. ஏலே, அந்த கையால என்னைக்கு உன் பொண்டாட்டி கழுத்துல மூணி முடிச்சு போட்டியோ அப்பதுல இருந்து அது வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். வேற எதையும் எவனையும் வெட்ட முடியாது. சரி எதுவா போ. போனா போது செஞ்சு கொடுக்குறேன். ஏமா உன் மருமகாரிக்கு காப்பி டீன்னு ஏதாவது வச்சு கொடுத்தியா? நானும் நேத்தி மத்தியானத்துல இருந்து சொல்லி பார்த்துட்டேன். அந்த புள்ள பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. இனி நான் என்ன செய்ய முடியும்? வாயான பொழுது வாயில தான் புனல வச்சு ஊத்தணும். என்னது நேத்தி மத்தியானத்துல இருந்து சாப்பிடலையா? நீ எதுக்கு என்கிட்ட ராத்திரி சொல்லல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படியாவது வற்புறுத்தி சாப்பிட வச்சிருப்பல. ஆமா ஆமா, அப்படி வச்சு கிழிச்சிருப்பாரு. நேத்து ராத்திரி நீ என்ன லட்சணத்துல ஊடு வந்து சேர்ந்தன ஊரே பார்த்து சிரிச்சுட்ட. ராத்திரிக்கு சாப்பிடறாத்தன்னு சொன்ன பிள்ளைய இந்த குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்தி எடுத்து இந்த சுத்தமா சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். இனி மவராசி மனசு வச்சு சாப்பிட்டாதான் உண்டு. என்னம்மா? ஐயோ இதுவரை எதுவும் சாப்பிடலையா? என்னம்மா நீ? போமா சீக்கிரம் என் பொண்டாட்டிக்கு தண்ணியே இல்லாத அப்படியே பால் தடன்னு காய்ச்சி சர்க்கரையை போட்டு எடுத்துருவா சூடா. பால் சாப்பிட்டாதான் தெம்பான். ஓடிப்போ. ஆமாடா, நான் இப்ப 16 வயசு குமரி தானே. இந்த ஓடி போய் மின்னலாட்ட எடுத்துக்கிட்டு ஓடியாந்துறேன். இரு, முடியாதவளை போட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்கிறான் பாரு. என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மாவும் பிள்ளையும்? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? உங்க 2 பேருக்கும் இதே ஒரு வேலை. வாங்க மேடம், வாங்க. கோணவாய் குமுதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எம்மா பாருமா, இவனை வந்த
உடனே என்ன சொல்லுறானே? எத்தனை முறை சொல்லியிருக்கான் அப்படி கூப்பிடாத கூப்பிடாதன்னு சொல்லி. ஏண்டி அவன் தலைகால புரியாம ஆடுறான், அப்படித்தான் பேசுவான். வா. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்ன விஷயம்? என்ன உன் புருஷன் அடிச்சு துரத்தி விட்டாரா? ஏலே, நானாவது பரவாயில்ல, நீ யாருக்குமே சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கே. அக்கான்னு ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்ட போல. அடியே, அவன் அக்காவை மட்டுமா மறந்தான்? அப்பா அம்மா ஊர் உலகனை எல்லாத்தையும் மறந்து விட்டு இப்ப பொண்டாட்டி சோக்குல திரியிறாண்டி. அவளை எதுவும் சொல்லலன்னா அப்படியே உனக்கு தூக்கம் வராத. எப்ப சொன்ன போய் டீ போட்டு எடுத்துருவானே போ. ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன செய்யறா? அம்மா இப்படி மிரட்டுற? ஏம்மா நீ போவாதம்மா. இந்த பாரு வந்தது ஆரம்பிச்சிருச்ச. குமுதா கொஞ்சம் கம்மன்னு இருக்கியா? எதுவும் ஏடா கூடமா பண்ணி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடாத. அவன் பொண்டாட்டி தூங்குவாளாம் இழுத்து பார்த்துக்கிட்டு, நம்ம காப்பியை கொண்டு தலைமாட்டுல வச்சு எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லி வாயில ஊத்திட்டு வரணுமா. எம்மா தேவையில்லாத பேசாத போமா. ஏம்மா நீ என்னம்மா சொன்ன? அந்த பிள்ளைக்கு இவனை பிடிக்கவே இல்லை, அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறது இவனைய பழி வாங்கதானே. இவன் என்னன்னா இந்த கொஞ்சுறேன். அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா? எம்மா ஒண்ணு விடாத அப்படியே உன் மவகிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சு வச்சிருக்க போல. வீட்டுல நடக்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ நல்லா உன் மவளுக்கு தெரியுது. ஏலே, என்னடா இது? என் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் எதுவும் கேட்க கூடாதா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? எங்க உன் பொண்டாட்டி கனிமொழி கருவாச்சி, அவளை கூப்பிடு. சின்ன பிள்ளையா பார்த்தது அதே திமிர்த்தனத்தோட இருக்காளா இல்ல எப்படி இருக்கான்னு பாக்கும். அதே திமிர்த்தனமா? ஏய் அம்மா, இப்ப ஊர் உலகத்துல இல்லாத திமிரெல்லாம் காட்டுறா அவ. கண்ட கர்ம கிரீம் அது இதுல போட்டு கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டா, அதனால பெரிய சிலுக்குன்னு நினப்பு இப்படியே சிலுப்பிக்கிட்டே தான் தெரியவா. ஏலே, அதான் அக்கா பாக்கணும்னு சொல்றல, போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வா. நீ போய் முதல்ல என் பொண்டாட்டிக்கு காப்பியை போட்டு கொடு. ஒரு வருஷம் ஆனாலும் சேலை கட்டுறது எப்படின்னு நம்மளால கத்துக்க முடியாது போலயே. சே, எத்தனை முறை தான் அவுத்து கட்டுறது. எம்மோ சக்கரை கொஞ்சம் குறைவா போடு. அவ சக்கரை அதிகமா சாப்பிட மாட்டா. அம்மா. ஏய் கனி கனி பாத்து பாத்து. டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியே கண்ண முன்னு தெரியாத வந்து விடுவேன். உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாது. சேலை தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். கனி கனி எப்பவும் போல ஏதோ ஒரு நினப்புல உள்ள வந்துட்டேன். நீ இருக்கிறங்கிறதையே மறந்துட்டேன் கனி. நீ உள்ள வந்ததுதான் மறந்துட்டேன். இங்க நான் நின்னது கூட உனக்கு தெரியல. கனி இந்த பக்கம் திரும்பி அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். அப்படியும் உன் சேலை தடுக்கி நீ என் மேல விழ, நான் உன் மேல விழ. போது நிறுத்து, வழியுது. கனி இந்த சேலையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவனி நழுவினால் இதயமும் நழுவுதே. அசந்தது முன்விழி அழகினை திருடுதே. டேய் விடுடா என்ன. ச்சே, இந்த நேரம் வேற இந்த சேலை நிக்கவே மாட்டேங்குது. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. என்னத்த செய்ய? எதுக்கு வந்த சொல்லு. ஏ கனி உனக்கு தான் சேலை கட்ட தெரியலல்ல, அப்புறம் எதுக்கிட்ட இப்படி வாரி சுருட்டி சுத்தி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? என்ன பண்றது? உனக்கு வந்து வாக்கப்பட்டுட்டல்ல, இப்படி எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதுவே அந்த போலீஸை கட்டியிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அதெல்லாம் படிச்ச பையனா இருந்தா தெரியும், படிக்காத பட்டிக்காடு உனக்கு என்ன தெரியும்? இதுவே அவரா இருந்தா சுடிதாரு நைட்டி அப்படி இப்படின்னு எனக்கு எது கரெக்டா இருக்கோ அதை வாங்கி கொடுத்துருப்பாரு. டேய், நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன்டா. சீ, சிரிக்கிற? கனி நீ என்னை திட்டுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ நாளா என் முகத்துக்கு நேராக நின்று பேசக்கூட மாட்டேன். இப்போ என் கண்ணை பார்த்து பேசுற, என்னைய திட்டுற. அப்படியே எனக்கு காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு கண்ணி. இருக்கும். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இந்த சேலை தானே. உன்னைய யார் இதெல்லாம் கட்ட சொன்ன? உனக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்க. எங்களுக்கும் சுடிதாரு நைட்டு எல்லாம் வாங்கி தர தெரியும், சரியா? அதெல்லாம் வாங்கி தர்றதுக்கு படிச்சுதான் இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. இப்ப என்ன உனக்கு சுடிதார் தானே வேணும்? இந்த கொண்டு வரேன் இரு. ஏ கனிய, மாமனை பத்தி என்னடி நினைச்சுக்கிட்ட? மாமா போற இடம் வர இடம் பார்க்குற இடம்னு எது புதுசா அழகழகா இருக்கோ எல்லாத்தையும் உனக்காக வாங்கி சேர்த்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் போட்டுக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. பிடிச்சவங்க வாங்கி கொடுத்தாதான் அதையெல்லாம் போட்டுக்கணும்னு நமக்கு தோணும். இப்பதானே உனக்கு என்னைய பிடிக்காது, இனிமே பிடிக்கும்ல. கனி முதல்ல இந்த சேலை கழட்டு. ஏய், என்ன பேசுற? அதை கழட்டிட்டு அந்த சுடிதார் இருக்கு எடுத்து போட்டுக்கன்னு சொன்னேன். சரி சீக்கிரம் வெளியே வா, அக்கா வந்திருக்கா, உன்னைய பார்க்கணுமா. குமுதாவா? நானா வரலப்பா. ஐயோ, அவளாம் ஏதாவது சொல்லுவா. சின்ன பிள்ளைல இருந்து அவளுக்கு எனக்கு சுத்தமா ஆகாது. நான் வரமாட்டேன். கனி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா, வா கனி. கனி அவகிட்ட வேற நான் அப்படி இப்படின்னு நிறைய பில்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து என்னை அசிங்கப்படுத்துறாத கண்ணி. இது வேறையா? இன்னும் என்னென்னதான் பண்ணி தொலைச்சிருக்க சொல்லு இப்பவே. அப்பப்ப சொல்றேன், ஒட்டுமொத்தமா எப்படி இப்ப சொல்ல முடியும்? இந்த எங்க அம்மா வேற கத்துது பாரு. வா அந்த சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா. நீ வெளியே போனதானே, போ முதல்ல. அப்படியே நின்னு பாக்குற மாதிரி குறுன்னு. என்னாடி என்னமோ யாரும் ஒருத்தன் பாக்குற மாதிரி சொல்ற? உன் புருஷன் தானே?
ம் அம்மா விளையாட்டுக்கு சொன்னடி கனி, கோச்சுக்காத செல்லம். ஏய் சுடிதார் அணிந்து வந்த சர்க்கமே, என் மீது காதல் வந்ததா எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாங்க. டேய் உன் பொண்டாட்டி வராளா இல்லையா? ம் அவளை பார்த்துட்டு போறதும் தேர் இருக்கிறது ஒண்ணுதான் போல. ஓட்ட, நீ கிளம்பவே 9 நாள் ஆகும். என் பொண்டாட்டி உன்னை விட அழகு, அவ நல்லா ரெடியாகி வர வேணாமா? ஆமா ஆமா, அப்படியே பொல்லாத உலக அழகி பாரு. சரி சரி, என் பொண்டாட்டி வந்ததும் ரொம்ப நேரம் நிக்க வச்சுலாம் பேசக்கூடாது. சட்டுப்புடுன்னு பார்த்துட்டு அவளை உள்ள அனுப்பிடணும். நான் போய் அவளுக்கு இட்லி பூரி பொங்கல்னு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏலே ஏலே, அப்ப வீட்ல ஆகணும் சோறுலாம் என்னடா ஆவறது? கடையில வாங்கி திங்கறியே? சோறு யார் தின்னுவா? சோறு என் பொண்டாட்டிக்கு நான் இட்லி பூரி பொங்கல்னு டிஃபனாதான் வாங்கி தருவேன். என்னம்மா உன் மாவன் ஒட்டுமொத்தமா மாறி போயிருக்கா? எத்தனை நாளைக்கு? எப்படியா இருந்தாலும் நம்ம பேச்ச கேட்டுதானே ஆகணும். பாத்துக்கலாம், வீடு வீடு. அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட அட அட, ஏம்மா யார் இது? நம்ம கருவாச்சி கனிமடியா இது? ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிட்டா. கனிய, இந்த சுடிதார்ல சூப்பரா இருக்க. என் மாவன் எடுத்து கொடுத்தது தானே? நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நல்லா எடுப்பா இருக்கு. ஏம்மா என்னம்மா நீயே அவளுக்கு எடுத்து கொடுப்ப போல. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? என்னம்மா அந்த சட்டை பேச்செல்லாம் பேசுன, இப்ப சுடிதார மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற. வீட்டுக்கு வந்த மருமவ இப்படி சுடிதார போட்டுக்கிட்டு நின்னா குடும்பத்து மான மரியாதை என்ன ஆகும்? என் மாமியார்லாம் என்னைய இத்தனை வருஷம் சுடிதார் போடவே விடல தெரியுமா? அது எப்ப செத்துதோ அப்பதுல இருந்துதான் நான் போடுறேன். உனக்கு சேலை கட்ட தெரியாதா? இல்ல நீ தெரியாது. ஏடி அவளுக்கு தான் சேலை கட்ட தெரியாதுன்னு சொல்றல, யாருக்கிட்ட போய் கட்டிப்பா? போட்டுக்கிட்டா போற விடு. நீ சும்மா இருமா. இன்னைக்கு சுடிதார் போடுவா, நாளைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுவா, அப்புறம் அது கூட இல்லாத இந்த அரைக்கால் சட்டையா போட்டுக்கிட்டு திரிவா. என் தம்பி ஏதோ ஒண்ணும் தெரியாதவன நல்லா அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் ஏமாத்த முடியுமா? ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாதவளுக்கு சுடிதார் ஒண்ணுதான் கேடு. ஏமா இதெல்லாம் உன் மகன் தான் எடுத்து கொடுக்கறானா? அவனுக்கு ஏது ரூபா? முதல்ல அவனுக்கு ரூபா கொடுக்கறத நிறுத்து. அவன் பொண்டாட்டிக்கு எதுவும் வாங்கணும்னா அவனே சம்பாரிச்சு வாங்கிக்கிட்டோம். பரவ என்ன, வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டியா? மகாராணி அப்படியே உட்காந்து இடத்துல இருந்து தான் சாப்பிடுவீங்களோ? சரி 2 நாள் தானே ஆகுது, போனா போதுன்னு விடுறேன். இனி அது மாதிரிலாம் இருக்க கூடாது, சரியா? சரி போ போ, போய் எதுவும் வேலை இருந்தா பாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ சுடிதார போட்டுக்கிட்டு வந்து நிக்கிற, ஏன் போட்ட எதுக்கு போட்டன்னு கேட்காம நல்லா இருக்குன்னு ஈனி இழுக்கிற. இப்படியே விட்டா அப்புறம் என்னென்ன ஆட்டைய போடுவான்னு தெரியாது. கொஞ்சம் பார்த்துதான் நடக்கணும், புரியுதா? சரிடி சரிடி. ஆத்தாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏண்டி அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னா இந்த மாதிரி எதுவும் காரியம் சாதிச்சுக்கிட்டாதான் உண்டு. அவ காலை வாரி விடுற வரைக்கும் அவ காலை பிடிச்ச மாதிரி நடிக்கணும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அப்ப சரி நடிக்கலாம் நடிக்கலாம். வாமா வந்து சோத்த போடு. இப்போ நான் எனக்கு சுடிதார் வேணும் போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டேனா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்? நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுட்டு தானே இருக்கேன். ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறான்? ஆத்தாலும் அவளும் சேர்ந்துக்கிட்ட என்ன பேச்சு பேசுகிறாளவ? இருக்கட்டும், அவளுங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெரிய வேட்டை வைக்கிறேன். கனி வா கனி, வந்து சாப்பிடு. நேற்று மத்தியானத்துலேருந்து நீ சாப்பிடவே இல்லையாமே? ஏன் இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இந்த காப்பி எடுத்துட்டு வருங்க குடி. எனக்கு சோறு ஒண்ணுதான் கேடா, எனக்கு எதுவும் தேவையில்ல போ. ஏன் கனி இப்படி எல்லாம் பேசுற? எதுவும் கோவம் இருந்தனா என் மேல காமி, சாப்பாட்டு மேல காமிக்காத கனி. தயவு செஞ்சு போ வெளியே. என்னை நிம்மதியா இருக்க விடுறியா கொஞ்சமாவது? என்ன கனி, உன் நல்லதுக்காக தானே சொல்ற சாப்பிடுன்னு. எனக்கு எந்த நல்லதும் செய்ய தேவையில்லை. அப்படி நீ எதுவும் எனக்கு செய்யணும்னா என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இரு. என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாத. உன்னைய பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா வந்ததுல இருந்து நீ தான் என்னைய பழி வாங்குற. நேற்று ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு வந்து அவ்வளவு பாடுபடுத்தி எடுத்த. இப்ப என்னன்னா உன் அக்கா கதையை வர வச்சு இன்னும் என்னைய கஷ்டப்படுத்துறியா? கனி சத்தியமா நான் வர சொல்லல கனி, அம்மா தான் அவளை வர சொன்னாங்க. சும்மா எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணாத. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. பொய் சத்தியம் பண்றதுன்னா உனக்கு அப்படியே சும்மா சாது வச்ச. இப்படி எனக்கு சத்தியம் பண்ணதாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. இல்ல நான் பாட்டுக்கு அந்த போலீஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். கனி நெசமா தான் அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணேன் கனி. ஏன் கனி அதையே திரும்ப திரும்ப பேசுற? சரி அதெல்லாம் விடு கனி, முதல்ல சாப்பிடுவா. எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். உன் வீட்டுல நான் இருக்கனா அதோட சரி. சாப்பிடு, அதை பண்ணு இதை பண்ணுலாம் சொல்லாத. அப்படி உரிமை எடுத்துக்கிற தகுதியும் உனக்கு கிடையாது. கனி என்னை என்ன வேணா சொல்லு, ஆனா நீ சாப்பிட்டாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். இல்ல நான் போவே மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் எனக்கு வேணான்னு விட. எனக்கு பசிக்கல. அது எப்படி? நேற்று மத்தியானத்துலேருந்து சாப்பிடல, பசி எடுக்காம இருக்கும். நேற்று ராத்திரிக்கு சாப்பிட்றேன்னு தான் சொன்னியா. நான் தான் குடிச்சிட்டு வந்து உன்னைய சாப்பிட விடாம பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருக்கா நீ. இனி நான் அப்படி பண்ண மாட்டேன். உன்னைய நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்லிதான் நான் நேற்று குடிச்சிட்டு வந்துட்டேன் கனி. சாரி கனி. உன் சாரி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ சாரி சொல்றதால எல்லாம் மாறிடுமா? இல்ல எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் கிடைச்சிருமா?
பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி வேறயா? கனி கனி ப்ளீஸ் கனி சாப்பிடு கனி. நீ சாப்பிடாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு கனி. வெளிய போன்னு சொன்னா கேக்குதா இல்லையா? வெளிய போ, இல்ல நான் போயிடுவேன். கனி கனி வேணாம் கனி, சாப்பிடு கனி ப்ளீஸ் கனி. இப்போ நீ சாப்பிடல அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ணுவேன்? அடிப்பியா? அடிச்சுக்கோ. அடிக்கிறது உதைக்கிறதுலாம் உனக்கு என்ன சாதாரணமா? அதுதான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. கனி அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் கனி. எப்படி கனி உன்னைய கை நீட்டி அடிப்பேன்? ஆமா அன்னைக்கு ஊர் முன்னாடியே அடிச்ச. இன்னைக்கு என்னமோ வீட்டுல வந்து இப்படி அழுது நடிக்கிற. ஏண்டி நடந்ததெல்லாம் மறந்துடுடி, ஏன்டி பழச போட்டு கிளறுற? இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. ஏய் என்ன பண்ற? கால்ல விழுந்து என்ன பண்ற? எழுந்துரு. நீ சாப்பிடுவேன்னு சொல்லு, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். சீ, அசிங்கமா இல்ல இப்படி ஒரு பொம்பளை கால்ல விழுறீங்க? நான் என்ன யாரோ ஒருத்தி காலிலேயே விழுந்தேன்? என் பொண்டாட்டி காலில் தானே. ஏய் இப்படி எல்லாம் சொன்ன எனக்கு செம கோவம் வரும் பாத்துக்க. பேசாம எழுந்துரு. நீ சாப்பிடுவேன்னு சொல்லு, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். இப்படி எல்லாம் கால்ல விழுந்தா நான் அப்படியே உன்னை நம்பிடுவேன்னு நினைப்பேன். நீ கால்ல விழுறதெல்லாம் என் காலை வாரி விடுதானே. கனி கனி ப்ளீஸ் கனி, நீ சாப்பிடுவேன்னு சொல்லு கனி. உனக்கு எஞ்சி கேட்குற கனி, நீ சாப்பிடாம இருக்காம கனி. நான் பண்ணது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருடி. சாரிடி. ஐயோ வீட்டு காலை. ஏய் எங்கேயும் வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துறாதடி ப்ளீஸ்டி. என்ன நீ இப்படியெல்லாம் இருக்க? யாராவது பொண்ணுங்க காலை விழுவாங்களா? அல எச்சுஸ்மே, பொண்டாட்டி காலில் விட தயங்குறவன் புருஷனா இருக்க தகுதியே இல்லாதவன். என்ன நினைச்சுக்கிட்ட? ஊர் உலகத்துல அவ்வளவு பயிலும் இப்படித்தான் இருக்கானுவன். ஏ ப்ளீஸ்டி. எம்புட்டு நேரம் மாமா கீழே விழுந்து கிடக்குறது. சாப்பிட்டுடி எனக்காக. சரி எழுந்து தொலை. ஆனா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதையே பழக்கமா வச்சுக்காத சரியா? கொஞ்சமாவது படிச்சிருந்தா தானே உனக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியும். ஏண்டி காலில் விழுறதுக்கெல்லாமா படிச்சிருக்கணும்? அதுக்கு பாசம் இருந்தா போதுமுடி போட்டி. என்னமோ பொண்டாட்டி காலில் விடுறத பெருசா பேசுறா. என்ன தப்புங்கிற? எழுந்து போ முதல்ல. சரி நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிடு. என்னாடி பழக்கம் இதெல்லாம்? மாமா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவியோ? நீயாலாம் சாப்பிட மாட்டியோ? ஏய் என்ன உளர்ற? கண்டுக்காத அதெல்லாம் அப்படிதான். இந்த என் அக்கா குமுதா ஒட்டு கேட்கற பாரு. விடுடி சாட்டையா, மாமனுக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. எப்ப பாரு உன் கூடயேவா இருக்க முடியும்? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. உந்தன் காலில் நெற்றி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை